ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போற்றி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, புத்தாண்டு நாள் பார்த்தீங்கன்னா, அனைத்து ராசிகளும் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். முதல் கடவுளான விநாயகரை நீங்கள் வணங்கிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு இந்த வருஷம் முழுக்க நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு பிடித்த உணவு பார்த்தீங்கன்னா, அதாவது அச்சு வெல்லம் அருகம்புல் வைத்து வணங்கிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு தானம் கொடுக்கலாம். அதாவது நாய், மாடு, ஆடு, கோழி இந்த மாதிரி அனைத்து ஜீவராசிகளுக்கும் நீங்கள் உணவளிப்பது நல்லது. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நாய்க்கு பிஸ்கட் போடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மாடுக்கு அதாவது ஏதேனும் ஒரு கீரை வகைகளை வாங்கி கொடுப்பாங்க. அடுத்த மாதிரி தானம் கொடுப்பது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்திற்கு, எதிர்காலத்திற்கு, நிகழ்காலத்திற்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எந்த நாளில் செஞ்சால் நல்லாயிருக்கும். கடந்த காலம் அப்படின்னாலே நம்ம முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியம், நம் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியம். அந்த கடந்த கால பரிகாரத்துக்கு எந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, எதிர்காலத்திற்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், கடந்த காலத்துக்கு எந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம், எந்த நாளில் செய்யலாம், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கடந்த காலத்துக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா, அதாவது தோஷம் ஏதேனும் ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னா, அந்த தோஷத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பரிகாரம் எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்த திதியில் செய்யலாம். நீங்கள் பிறந்த திதி என்ன திதியோ அந்த திதியை பார்த்து அந்த நாளில் நீங்கள் பரிகாரம் செஞ்சீங்கன்னா அந்த கடந்த கால தோஷ நிவர்த்தி ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா, எதிர்காலத்திற்கு, இப்போ எதிர்காலத்தில் நம்ம நல்லா இருக்கணும், ஏதேனும் ஒரு பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாக வேள்வி செய்யலாம். உங்களால் உங்களால் முடிகிறதோ அந்த பரிகாரங்களை செய்யலாம். அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். அடுத்து மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். குலதெய்வ வழிபாடு செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் குபேரனை வழிபாடு செய்யலாம். அல்லது ஏதேனும் ஒரு பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டால் நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா, தற்போது அதாவது நிகழ்காலத்துக்கு, இந்த நிகழ்காலத்தில் நமக்கு ஒரு ஜாதகத்தை நடக்கிற திசா புத்தி சரியில்லை, அதுக்கு நம்ம ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னா அது எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்த நட்சத்திர நாளன்று செய்வது சிறப்பு. இந்த பிறந்த நட்சத்திர நாளில் செய்வது இப்போதைக்கு, அதாவது தற்போது உள்ள நடக்கிற நிகழ்காலத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நீங்கள் நட்சத்திர நாளில் செய்வது சிறப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பரிகாரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்வதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கலாம். அல்லது தாய் தந்தையின் தாய் தந்தை, அதாவது தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 3 வயசு குழந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பரிகாரம் செய்யலாம். ஆசீர்வாதம் வாங்கலாம். அப்படி இல்லாட்டி பாத பூஜை செய்யலாம். பாத பூஜை செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பரிகாரங்கள் செஞ்சால் நல்லா வெற்றி அடையும், பரிகாரங்கள் முழுமை அடையும். எல்லோரும் நலம் பெற ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போற்றி. நன்றி, வணக்கம்.